அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிந்துஜா மகேஸ்வரன். நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் புகைப்பட கலைஞராக வந்து இருக்கிறேன். வனவிலங்கு புகைப்பட கலைஞராக வந்து இருக்கிறேன். அதில் கற்றுக்கொண்டு வர நபரும் சில வருடங்கள் தேர்ச்சி பெற்ற நபருமாக இருக்கிறேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வனவிலங்குகள் சார்ந்தும் பறவை இனங்கள் சார்ந்தும் உயிரினங்கள் சார்ந்து வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்து சரியான குறைவாக இருக்கிறது என்பதும் அது எப்படி எங்களோட வாழ்வியலோடு இணைஞ்சு போகுது என்றதையும் பற்றி தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இது ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து நான் கதையாடல்கள் வந்து செய்யறது இல்லை, வெறும் காணொலிகள் வந்து வெளியிடுறதாகத்தான் இருந்தது. இந்த கதையாடலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு தேர்ச்சி தேவையாக இருந்தது. அந்த அடிப்படையிலேருந்து இன்றில இருந்து அந்த கதையாடல் காணொலிகளை விழிப்புணர்வுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் என்று யோசிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து செய்கிறேன். முதலாவதாக வந்து நாங்கள் வனவிலங்குகளை பற்றி அல்லது வைல்ட் லைஃப் என்றால் என்ன, அது புகைப்படம் என்றால் என்ன என்ற விடயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டி இருக்குது. அந்த அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் இதில் பதிவிடுறதா வந்து இருக்கிறேன். சின்னாக்களுக்கும் சரி பெரியாக்களுக்கும் சரி, அது முதியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு தகவலை வந்து இதில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எடுக்கிற புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுவேன். யாராவது இது சார்ந்த கற்றல்கள் உங்களுக்கு தேவை அல்லது என்னோட இணைந்து பயணிக்கணும் என்று நான் நினைச்சிங்கள் என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வவுனியா மாவட்டத்தில் தான் இருக்கேன். அந்த அடிப்படையில் இலங்கையில் எந்த பகுதிகளில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னோடு சேர்ந்து பயணிக்க விரும்பினால் என்ன தாராளமாக இதில் தொடர்பு கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இளைஞர்களுக்கு சரியான விருப்பம் அதில் இருக்கும். இது எப்படி செய்கிறது, இந்த புகைப்படத்தை வித்தாக்குறதுன்றது இது ஒரு பொழுதுபோக்காகவும் செய்ய முடியும், அதே சமயம் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து செய்கிற விஷயங்களும் செய்யலாம். என்னுடைய நோக்கம் வந்து இதனூடாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேணும் என்ற அடிப்படையில் தான் நான் இதை செய்கிறேன். எனது பகுதி நேரங்களில் வந்து நான் இதை முழுமையாக செய்கிற விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன்.